ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமோடு வளமோடு இருக்கணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் என்னென்ன பூஜை பொருட்கள்லாம் முன்னேற்பாடாக வாங்கி வைக்கணும், எந்தெந்த பொருட்கள்லாம் லக்ஷ்மி தேவியாருக்கு சமர்ப்பணம் பண்ணணும், எந்தெந்த பொருட்கள்லாம் லக்ஷ்மி தேவியார் பாசம் பண்ணுறாங்க, எந்தெந்த பொருட்களெல்லாம் லக்ஷ்மி தேவியாருக்கு ரொம்ப பிடிக்கும், கலசத்தில் நிரப்ப வேண்டிய பொருட்கள் என்னென்ன, வழிபாட்டுக்கு உகந்த நேரம் என்ன, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16 ஆடி 31 கடைசி வெள்ளிக்கிழமை வருது. இந்த வருஷம் வரலட்சுமி தின நாளன்று பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் சுக்கிரனுக்குரிய பூராட நட்சத்திரமும் சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு. பொதுவாக வரலட்சுமி விரதம் என்பது அஷ்டலட்சுமிகளையும் வழிபட்டு வரங்கள் பெறுவதற்கு ஏற்ற நாளாக போற்றப்படுகிறது. எந்த வீட்டில் பெண்கள் வரலட்சுமி நோம்பிருந்து முறைப்படி பூஜை செய்கிறார்களோ அந்த வீட்டில் அன்னை மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் 16 வகை செல்வங்களையும் வாரி வழங்குவார் என்பதும் ஐதீகம். இந்த வருடம் வரலட்சுமி விரத நாளன்று வழிபாட்டுக்கு உகந்த நேரங்களாக 3 நேரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. காலை சிம்ம லக்னம் 6:20 முதல் 8:19 வரை, மதியம் விருச்சிக லக்னம் 12:20 முதல் 2:30 மணி வரை, மாலை கும்ப லக்னம் 6:34 முதல் இரவு 8:20 வரை. வரலட்சுமி விரத பூஜையை 3 முறையாக கடைபிடிக்கலாம். முதல் முறை வரலட்சுமி விரத பூஜை அன்று முதல் நாளே மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து மறுநாள் பூஜைகள் செய்து 3வது நாளில் புனர் பூஜை செய்வது ஒரு முறை. 2வது முறை வரலட்சுமி பூஜை அன்று காலை மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து மாலையில் பூஜை செய்து மறுநாள் புனர் பூஜை செய்வது 2வது முறை. 3வது முறை படம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் வரலட்சுமி பூஜையன்றி அம்பிகையை வீட்டுக்கு அழைத்து அன்றே பூஜை நிறைவு செய்வது 3வது முறையாகும். இதில் அவரவருக்கு ஏற்ற முறையை தேர்வு செய்து பூஜை செய்து கொள்ளலாம். அடுத்ததான் கலசத்தில் போட வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கலசம் எடுத்துக்கோங்க. கலசம் செம்பு, பித்தளை, வெள்ளி இந்த 3 உலோகத்தில் ஏதாவது ஒரு உலோகத்தாலான கலசத்தை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எவர் சில்வர் எடுத்து பூஜை பண்ணக்கூடாது. கலசத்தை எடுத்துட்டு மஞ்சள், குங்குமம், சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு கலசத்தோட கழுத்து பகுதியில் மஞ்சள் கயிறு வச்சு கட்டிக்கோங்க. கலசத்துக்கு உள்ள பச்சரிசி இல்லை தண்ணி உங்கள் விருப்பத்துக்கேற்ப எது வேண்டுமோ அது சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு அரை பாகம் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம், அதனால் அரை பாகம் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 21 பொருட்கள் அளவுக்கு சொல்லியிருக்கேன். இதில் எந்தெந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை ஒத்தப்படையில் சேர்த்துக்கோங்க. இந்த பொருட்கள்லாம் கிடைக்கலனாலும் சிம்பிளாக பூஜை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பச்சரிசி தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் கொம்பு, அதாவது விரலி மஞ்சள் கொம்போடு இருக்கிற மாதிரி சேர்த்திக்கோங்க. மஞ்சள் கொம்பு கலசத்தில் போடும்போது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். கலசத்தில் நம்ம எந்த பொருட்கள் சேர்க்குறதா இருந்தாலும் ஒற்றைப்படையில் சேர்த்திக்கோங்க. அதாவது 1, 3, 5 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் சேர்த்திக்கலாம். வெற்றிலை பாக்கு சேர்த்திக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. 1 ரூபா காயின் இல்லைன்னா 5 ரூபா காயின் சேர்த்திக்கோங்க. காதோல கருகுமணி 1 போட்டுக்கோங்க. ஜாதிக்காய் 1 இல்லைன்னா 3 சேர்த்திக்கோங்க. மாசிக்காய் அதே மாதிரி தான் 1, 3, 5 இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, உலர் திராட்சை இதெல்லாம் 5, 11 அந்த மாதிரி கவுண்டிங்கில் சேர்த்திக்கோங்க. அடுத்ததான் பச்சை கற்பூரம், தங்கம், வெள்ளி பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது சேர்த்திக்கோங்க. வெட்டி வேர் சேர்த்திக்கோங்க. அடுத்ததான் நான் சொல்ல போகிற பொருட்கள்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருட்கள். கிடைச்சதுன்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா மேலே இருக்கிற பொருட்கள் மட்டும் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் சோழி 5, 11ங்கிற எண்ணிக்கையில் சேர்த்திக்கோங்க. அடுத்து கோமதி சக்கரம் இருந்தால் சேர்த்திக்கோங்க. கோமதி சக்கரங்கிறது சங்க வடிவில் இருக்கிற ஒரு சின்ன கல். இது குஜராத்தில் துவாரகாவில் கோமதி நதிக்கரையிலேருந்து கிடைக்கிறனால கோமதி சக்கரங்கிற பெயர் பெற்றிருக்கு. இது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமானது. கோமதி சக்கரம் இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி தங்குவார் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்ததான் தாமரை விதைகள் இருந்தால் சேர்த்திக்கோங்க. தாமரை விதைகள் 5, 11ங்கிற எண்ணிக்கையில் சேர்த்திக்கோங்க. தாமரை பூ கிடைச்சதுன்னா தாமரை பூ லக்ஷ்மிக்கு அலங்காரம் பண்ணும்போது வச்சுக்கோங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் தாமரை விதைகள் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக லக்ஷ்மி தாயாருக்கு பிடிச்ச சிவப்பு குன்றிமணி எடுத்துக்கோங்க. சிவப்பு குன்றிமணி கிடைக்கலன்னா சிவப்பு கருப்பு மிக்ஸ் ஆன மாதிரி இந்த குன்றிமணி எடுத்துக்கோங்க. சிவப்பு குன்றிமணியை அம்பிகைக்கு சமர்ப்பணம் பண்ணும்போது வீட்டில் பண கஷ்டம் குறையும், எதிர்மறை ஆற்றல் குறைஞ்சு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அடுத்ததாக லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஸ்ரீபலம், சங்கு, முத்து, பவளம் இதெல்லாம் 5, 11ங்கிற எண்ணிக்கையில் சேர்த்திக்கோங்க. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பொருட்கள்லாம் கிடைக்கலனாலும் முக்கியமாக மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சை, நாணயம், காதுல கருகமணி, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, உலர் திராட்சை, பச்சை கற்பூரம் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. இந்த சோழி, கோமதி சக்கரம், தாமரை விதை, சிவப்பு குஞ்சுமணி, ஸ்ரீபலம், சங்கு இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் கிடைக்கும். அங்கே கேட்டு வாங்கிக்கோங்க.
அடுத்ததாக பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னெல்லாம் முன்னேற்பாட வாங்கி வைக்கணும்னு பார்க்கலாம். இதில் வாழைக்கன்று, மாவிலை, வாழை இலை இதெல்லாம் பூஜை பண்ணுற அன்னைக்கு வாங்கிக்கோங்க. வாழைக்கன்று இடப்புறமும் வலப்புறமும் வைக்கிறதுக்காக 2 வாழைக்கன்று வாங்கிக்கலாம். மாவிலை வந்து தோரணத்துக்கும் கலசத்துக்கும் தேவையான அளவு வாங்கிக்கோங்க. முகம் பார்க்கும் கண்ணாடி வாங்கிக்கோங்க. அம்பிகைக்கு அலங்காரம் பண்ணதை அம்பிகை பார்த்து ரசிக்கிறதுக்காக கண்ணாடி வைக்கணும்னு சொல்லுவாங்க. தேங்காய் வாங்கிக்கோங்க. தாம்பூலத்தில் வைக்கிறதுக்கும் கலசத்துக்கும் தேவையான அளவுக்கு தேங்காய் வாங்கிக்கோங்க. நுனி வாழை இலை வாங்கிக்கோங்க. நம்ம கீழே வந்து வாழை இலை போட்டு அது மேலே பச்சரிசி போட்டு பரப்பிட்டு தான் அதுக்கு மேலே தான் நம்ம கலசம் வைப்போம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நுனி வாழை இலை வாங்கிக்கோங்க. மணப்பலகை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து விளக்குக்கு நீங்கள் எந்த எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்த எண்ணெய் வாங்கிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை விளக்குக்கு தேவையான எண்ணெய் வாங்கிக்கோங்க. நெய் வாங்கிக்கோங்க. திரி வந்து பஞ்சத்திரி பார்த்து வாங்கிக்கோங்க. பஞ்சத்திரியில் விளக்கேற்றும் போது தான் வீட்டில் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். பஞ்சத்திரி இலவம் பஞ்சால் செய்கிறாங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் நேரம் நின்று எரியறதுக்கு இந்த திரி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நூல் திரி வாங்காமல் பஞ்சத்திரியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, மஞ்சள், குங்குமம், கலசம், குடம் இதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தாமரைப்பூ வரலட்சுமி விரதத்துக்கு முத நாள் வந்து பஜாரில் விற்பாங்க, வாங்கி வச்சுக்கோங்க. வாசனையான பூ வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தாம்பூலத்தில் வைக்கிறது வந்து வாசனையான பூ தான் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும். அதனால் வாசனை உள்ள பூ வாங்கிக்கோங்க. அடுத்ததான் தட்டில் வைக்கிறதுக்காக பழங்கள் வாங்கிக்கோங்க. பழங்கள் வாங்கும்போது ஒத்தப்படையில் வாங்கிக்கோங்க. 3 வகை பழங்கள், 5 வகை பழங்கள், 7 வகை பழங்கள் அப்படி வாங்கிக்கோங்க. என்னென்ன பழங்கள்லாம் வாங்கலான்னா மா, வாழை, ஆரஞ்சு, ஆப்பிள், எலுமிச்சை, திராட்சை, மாதுளை இந்த மாதிரி பழங்கள் வாங்கிக்கோங்க. வேணும்னா வாசனைக்காக ஜவ்வாதும் சேர்த்து வாங்கிக்கோங்க. மகாலட்சுமி தேவியாரை கலசம் வைத்து வழிபட்டாலோ படமாக வைத்து வழிபட்டாலோ அதை ஒரு மணப்பலகை எழுந்தருள செய்து வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வைத்து தீப தூப ஆராதனை காட்டி மகாலட்சுமி தேவியை மகிழ்ச்சியாக நமது வீட்டில் எழுந்தருளுமாறு மனதார வேண்டிக் கொண்டு வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்கள் மகாலட்சுமிக்குரிய பாடல்களை பாடி வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும். வீட்டில் பூஜை செய்யும் இடத்தில் அம்மனை எழுந்தருள செய்ய வேண்டும். இருபுறமும் வாழை மரங்களால் தோரணம் அமைத்து அலங்காரம் செய்ய வேண்டும். மகாலட்சுமியை முதல் நாள் வீட்டுக்கு அழைத்தாலும் வரலட்சுமி பூஜை என்று அழைத்தாலும் வீட்டுக்கு அழைத்தவுடன் எளிமையாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து வழிபட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். வரலட்சுமி பூஜை என்று நல்ல வாசனை மலர்களால் அம்மனை அலங்கரித்து சர்க்கரை பொங்கல், பால் பாயசம், பருப்பு பாயசம், லட்டு, பசும்பால், கற்கண்டு, கொண்டைக்கடலை சுண்டல், உளுந்த வடை, புளியோதரை, லெமன் சாதம், கொழுக்கட்டை என எது முடியுமோ அதை நைவேத்தியமாக படைத்தும் கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், மகாலட்சுமி அஷ்டம் என எது தெரியுமோ அவற்றை படிக்கலாம். எதுவும் தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதி படித்தும் அம்மனை வழிபடலாம். லட்சுமி விரத பூஜை என்று அன்று மாலை வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலத்தில் எதெல்லாம் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க கட்டாயம் பக்கத்தில் இருக்க பெண்கள், உறவினர் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து தாம்பூலம் கொடுக்கணும். அப்படி நான் அழைக்கும் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக ஒற்றைப்படையில் தான் இருக்கணும். நம்மளையும் சேர்த்து ஒற்றைப்படையில் இருக்கணும். அதாவது 3, 5, 7, 9 அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும். வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது வீட்டுக்கு வந்திருக்கவங்க வசதியானவங்க, பெரியவங்க, சின்னவங்க, பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க இந்த மாதிரி எந்த பேதமும் பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சி தாம்பூலம் கொடுக்கணும். ஏன்னா வரலட்சுமி பூஜை அன்னைக்கு மகாலட்சுமி வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் யார் மூலமாவது வந்து தாம்பூலம் வாங்கிக்குவாங்கங்கிறது நம்பிக்கை. அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தாம்பூலம் கொடுக்கணும். அடுத்ததாக தாம்பூலம் கொடுக்குறவங்க கிழக்கு நோக்கி பார்த்து தான் கொடுக்கணும். வாங்கிக்கிறவங்க தரையில் ஒரு பாயை விரித்து அந்த பாய் மேலே உட்காந்து வாங்கிக்கணும். வீட்டுக்கு வரவங்க பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து வணங்கி அவங்கள குங்குமமேட சொல்லலாம். நீங்கள் வந்து குங்குமமேட்டு யாரையும் வழி அனுப்பக்கூடாது. இப்போது தாம்பூலம் கொடுக்கும்போது என்னென்ன பொருட்கள் கண்டிப்பாக தாம்பூலத்தில் இருக்கணும், அந்த பொருட்களை கொடுக்குறதுனால கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தாம்பூலத்தில் கண்டிப்பாக மஞ்சள், குங்குமம், தாலி சரடு கண்டிப்பாக இருக்கணும். இந்த 3 கொடுக்கறனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். அடுத்ததான் வெற்றிலைப்பாக்கு. வெற்றிலைப்பாக்கில் 30 தேவிகளும் வாசம் புரிகிறாங்க. அதனால் வெற்றிலைப்பாக்கு தாம்பூலத்தில் கண்டிப்பாக இருக்கணும். பாக்கு வந்து கொட்டைப்பாக்காக இருக்கிறது நல்லது. கூடவே கண்ணாடி வளையல் கொடுக்கலாம். கண்ணாடி வளையல் கொடுக்கறனால மன அமைதி கிடைக்கும். கண்ணாடி வளையல் கொடுக்கும்போது 2 வளையல் கொடுக்காம 4 வளையல், 6 வளையல் இல்லைனா 1 டசன் அந்த மாதிரி கொடுங்க. அடுத்ததான் பூ வந்து வாசனை உடைய பூ தான் கொடுக்கணும். பூ வந்து மங்களத்தின் அறிகுறி. அதனால் தாம்பூலத்தில் கண்டிப்பாக பூ இருக்கணும். கூடவே 2 வாழைப்பழம் வச்சுருங்க. வாழைப்பழம் கொடுக்கறதுனால அன்னதானத்தோட பலன் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பொருட்கள்லாம் கண்டிப்பாக தாம்பூலத்தில் இருக்க வேண்டிய பொருட்கள். அடுத்து நான் சொல்ல போகிற பொருட்கள்லாம் உங்கள் வசதிக்கேற்ப கூடவோ குறைக்கவோ கொடுங்க. அடுத்ததான் தேங்காய் கொடுக்கும்போது மட்டை தேங்காயை பார்த்து கொடுங்க. தேங்காய் கொடுக்கறதுனால பாவம் நீங்கும். அடுத்ததான் முகம் பார்க்கும் கண்ணாடி. சின்ன சைஸில் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று கொடுங்க. கண்ணாடி கொடுக்கறதுனால கணவனோட ஆரோக்கியம் மேம்படும். சீப்பு கொடுக்கறதுனால கணவனோட ஆயுள் அதிகரிக்கும். மருதாணி கொடுக்கும்போது நோய் நொடிகள் அகலும்.
மருதாணி அம்பிகைக்கு ரொம்பவும் பிடிச்சது. மருதாணி இலைகள் கிடைச்சதுன்னா அரைச்சி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மெஹந்தி கோன் வாங்கி கூட கொடுக்கலாம். இலைகள் கிடைச்சதுன்னா பூஜை செய்யும் போது வச்சு பூஜை செய்யலாம். மிகவும் சிறப்பாக இருக்கும். தாம்பூலத்தில் ஏதாவது ஒரு காயின், ₹1 காயின், ₹5 காயின், ₹10, ₹100 உங்களுக்கு எது விருப்பமோ அந்தளவுக்கு தட்சிணையாக கொடுக்கலாம். இந்த மாதிரி தட்சிணை கொடுக்கும்போது செல்வம் பெருகும்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் ப்ளவுஸ் பீட் புடவை கொடுக்கலாம். ப்ளவுஸ் பீட் புடவை கொடுக்கறனால வஸ்திர தானம் பண்ண பலன் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம இதெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்காக ஒரு தட்டோ ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு தாம்பூலமோ கொடுப்போம். அதையும் சேர்த்து தான் நம்ம கவுண்டிங்கில் எடுத்துக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு பேங்கில் கூட போட்டு கொடுக்கலாம். இது கூட கண்மை கொடுக்க விருப்பம் இருந்தால் கண்மை கொடுக்கலாம். கண்மை கொடுக்கறனால கந்திருஷ்டி ஆகலும். இப்போ தாம்பூலத்தோட குங்குமச்சிமிழ் வச்சு கொடுக்கறது இன்னும் கூடுதல் சிறப்பு. இப்போ சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வரவங்களை சாப்பிடாமல் நம்ம அனுப்பக்கூடாது. வீட்டுக்கு வந்த பெண்களுக்கு முடிஞ்சால் ஒரு வேளை சாப்பாடு பரிமாறலாம். அப்படி இல்லைன்னா பூஜையில் வைத்த நிவேதன பிரசாதத்தை கொடுத்து அவர்களை சாப்பிட வச்சு தான் அனுப்பணும். இந்த நிவேதன பிரசாதத்தை தாம்பூலத்தில் வச்சு தான் கொடுக்கணும். வரலட்சுமி பூஜை என்றும் அதற்கு அடுத்த நாளும் முழுமையாக லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் தங்குறாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், மனதில் உள்ள குழப்பங்கள் இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு மகிழ்ச்சியுடன் மகாலட்சுமியை இன்முகத்தோடு வரவேற்று அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் மந்திரங்களையும் பாடி மகிழ்வித்து விரதத்தை நிறைவு செய்தால் நீங்கள் கேட்ட வரமெல்லாம் கேட்டபடியே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த வரலட்சுமி விரத வழிபாட்டின் மூலம் லக்ஷ்மி தேவியை மகிழ்வித்து அம்பிகையின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ நானும் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.